கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசிகள் அதை என்ன பண்ணுறோம்? பண்ணுங்க ஆராதனை செய்யுங்க, தேவனத்தில் ஜெபம் பண்ணுங்க, தேவனை துதிங்க சொன்னாலும் என்ன பண்ணுறதில்ல, லைட்டாக வடை தட்டுறது, இல்லை இது என்ன மெது வடை தட்டுவாங்க, லைட்டாக என்ன பண்ண வாயை அசைப்பாங்க. நம்ம என்ன பண்ண ஸ்டைலாக வந்துட்டு ஸ்டைலாக போகிறோம். அப்படி இல்லை. கடந்த நாட்களிலும் நம்முடைய போதகர் நல்ல மெசேஜ் எடுத்தாங்க, எப்படி தேவனை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. நம்ம கடமைக்கு ஆராதனை பண்ணணும்னா கர்த்தர் என்ன பண்ண, கடமைக்கு வந்துட்டு போயிடுவார். ஆமென். நமக்கு விடுதலை வேணும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் சமாதானம் வேணும். நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணணும்? தேவன் ஆளுகை செய்யணும். ஆமென். எந்தெந்த குடும்பத்தில் தேவன் ஆளுகை செய்கிறாரோ அந்தந்த குடும்பத்தில் தேவன் பலமாக இறங்கி அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நிறைய சபையில் நிறைய விசுவாசிகள் குடும்பங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று, நீ எப்படியோ இருந்து இப்படி நீ உலகத்தில் வாழவே சூழ்நிலை இல்லையே, ஆனால் இப்படி வாழுற அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கு பின்னாடி அவங்களுடைய முழங்கால் இருந்தது. ஹல்லேலூயா. அதற்கு பின்னாடி உங்களுடைய முழங்கால் யுத்தம்